ஓம் சாந்தி. முரளி தேதி 21/2/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தங்களிடம் உறங்கிக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காக பாபாவிடம் வந்திருக்கிறீர்கள். அதிர்ஷ்டத்தை எழுப்புவது என்றால் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவது. கேள்வி: எந்த ஒரு ஊட்டச்சத்து குழந்தைகளாகிய உங்களை பாபாவிற்கு சமமாக புத்திசாலியானவர்களாக ஆக்கிவிடுகிறது? பதில்: இந்த படிப்புதான் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியும் சத்துணவு ஆகும். யார் தினமும் படிக்கிறார்களோ, அதாவது இந்த ஊட்டச்சத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ, அவர்களுடைய புத்தி தங்கமாகி விடுகிறது. புத்திவான்களின் புத்தியான பாரஸ்நாத், அதாவது கல்லையும் தங்கமாக ஆக்கும் பாபா, உங்களை தனக்கு சமமாக தங்க புத்தி உடையவராக ஆக்குகின்றார். பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. பாட்டின் வரிகளை கேட்டதும் இனிமேலும் இனிமையான குழந்தைகள் மெய்சிலிர்த்து போக வேண்டும். பொதுவான பாடல்தான், ஆனாலும் இதனுடைய சாரத்தை வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபாதான் வந்து பாடலும் சாஸ்திரம் போன்றவற்றின் அர்த்தத்தை புரிய வைக்கின்றார். கலியுகத்தில் அனைவருடைய அதிர்ஷ்டமும் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இனிமேலும் இனிமையான குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். சத்யுகத்தில் அனைவருடைய அதிர்ஷ்டமும் விழித்திருக்கிறது. உறங்கிக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை விழிக்க செய்பவர் மற்றும் ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர் அல்லது அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவர் ஒரே ஒரு பாபாவே ஆவார். அவர்தான் குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தை விழிக்க செய்கின்றார். குழந்தை பிறந்தவுடன் அதிர்ஷ்டம் விழித்துக் கொள்கிறது. குழந்தை பிறந்தவுடன் நாம் வாரிசு என்பது தெரிந்து விடுகிறது. அப்படியே இது எல்லையற்ற விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொரு கல்பத்திலும் நம்முடைய அதிர்ஷ்டம் விழித்துக் கொள்கிறது, பிறகு உறக்கிவிடுகிறது. தூய்மையாகிறார்கள் என்றால் அதிர்ஷ்டம் விழித்துக் கொள்கிறது. தூய்மையான குடும்ப ஆசிரமம் என்று சொல்லப்படுகிறது. ஆசிரமம் என்ற வார்த்தை தூய்மையானதாக இருக்கிறது. தூய்மையான குடும்ப ஆசிரமம் என்பதற்கு நேரெதிராக தூய்மையற்ற அப்பவித்திர குடும்ப தர்மமாகும். ஆசிரமம் என்று சொல்ல முடியாது. அனைவருடையதும் குடும்ப தர்மமே ஆகும். விலங்குகளிடத்திலும் இருக்கிறது. அனைத்துமே குழந்தைகளை வெற்றடிக்கின்றன. விலங்குகளுக்கும் குடும்ப தர்மம் என்றே சொல்லலாம். நாம் ஸ்வர்கத்தில் தூய்மையான குடும்ப ஆசிரமத்தில் இருந்தோம், தேவி தேவதைகளாக இருந்தோம் என்பதை குழந்தைகள் இப்போது தெரிந்துள்ளார்கள். சர்வ குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலை சம்பூர்ணமானவர்கள் என்று அவர்களின் மகிமை பாடுகிறார்கள். நீங்களும் பாடினீர்கள், நாம் மீண்டும் மனிதனிலிருந்து தேவதையாகி கொண்டிருக்கின்றோம் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதனில் இருந்து தேவதை ஆகிறீர்கள் என்றும் பாடப்பட்டுள்ளது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை கூட தேவதைகள் என்று சொல்கிறார்கள். பிரம்மா தேவதாய நமக என்று சொல்கிறார்கள். பிறகு சிவபரமாத்மாய நமக என்றும் சொல்கிறார்கள். அதனுடைய அர்த்தத்தையும் இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவர்கள் வெறுமனே கண்மூடித்தனமாக சொல்லிவிட்டார்கள். சங்கர் தேவதாய நமக என்று சொல்வார்கள். சிவனை சிவபரமாத்மாய நமக என்று சொன்னால் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? அவர் தேவதையாகிவிட்டார், இவர் பரமாத்மா ஆகிவிட்டார். சிவன் மற்றும் சங்கரரை ஒன்று என்று சொல்ல முடியாது. உண்மையில் நாம் கல் புத்தியாக இருந்தோம், இப்போது தங்க புத்தி உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தேவதைகளை கல் புத்தி உடையவர்கள் என்று சொல்ல முடியாது. பிறகு நாடகத்தின்படி ராவண ராஜ்யத்தில் ஏணிப்படியே இறங்க வேண்டியிருக்கிறது.
தங்க புத்தியிலிருந்து கல் புத்தியாக ஆக வேண்டும். அனைவரிலும் புத்திவான் ஒரு பாபாவே ஆவார். இப்போது உங்களுடைய புத்தியில் சக்தி இல்லை. பாபா அவர்களை தங்க புத்தி உடையவர்களாக மாற்றுகின்றார். நீங்கள் இங்கே தங்க புத்தி உடையவர்களாக ஆவதற்காக வந்துள்ளீர்கள். பாரஸ்நாத் கோவில் கூட இருக்கிறது. அங்கே திருவிழா நடக்கிறது. ஆனால் பாரஸ்நாத் யார் என்பது யாருக்குமே தெரியாது. உண்மையில் தங்கமாக ஆக்கக்கூடியவர் பாபாவே ஆவார். அவர் புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் ஆவார். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்திக்கு ஒரு டானிக் ஆகும். இதன் மூலம் புத்தி மாற்றமடைகிறது. இந்த உலகம் முட்கள் நிறைந்த காடாகும். ஒருவர் மற்றவருக்கு எவ்வளவு துக்கம் கொடுக்கின்றார்? இப்போது இருப்பதே தமோ பிரதானமான மோசமான நரகமாகும். கருட புராணத்தில் மிகவுமே சுவையான விஷயங்களை எழுதிவிட்டார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்திக்கு டானிக் கிடைத்து கொண்டிருக்கிறது. எல்லையற்ற தந்தை டானிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது படிப்பாகும். இதனை ஞான அமிர்தம் என்றும் சொல்லிவிடுகிறார்கள். இது ஒன்றும் நீர் போன்றது அல்ல. இன்றைக்கு எல்லா பொருட்களையும் அமிர்தம் என்று சொல்லிவிடுகிறார்கள். கங்கை நீரை கூட அமிர்தம் என்று சொல்லிவிடுகிறார்கள். தேவதைகளின் கால்களை கழுவி வைக்கின்றார்கள். அதை அமிர்தம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்போது இதுவும் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இந்த ஞானம் அமிர்தமா அல்லது பதீத்த பாவனை கங்கை நீர் அமிர்தமா? யார் அந்த நீரை கொடுக்கின்றார்களோ அவர்கள் இது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது என்று சொல்வதில்லை. கங்கை நீரை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது என்று சொல்கிறார்கள். மனிதர்கள் இறக்கின்றார்கள் என்றால் கங்கை நீர் வாயில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அர்ஜுன் அன்பு எய்தி கங்கை நீரை குடிக்க வைத்தார் என்று காட்டுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அம்பு எதுவும் எய்தவில்லை. ஒரு கிராமத்தில் அதாவது அம்புகளினால் சண்டையிடுகிறார்கள். அங்கே உள்ள ராஜாவை ஈஸ்வரனின் அவதாரம் என்று சொல்கிறார்கள். இப்போது ஈஸ்வரனுடைய அவதாரமாக யாரும் இருக்க முடியாது. உண்மையிலும் உண்மையான சத்குரு ஒருவர் மட்டும் இருக்கின்றார். அவர் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வல்லலாவார். அவர் அனைத்து ஆத்மாக்களையும் தன்னோடு அழைத்து செல்கின்றார். பாபாவின் தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. பிரம்மத்தில் ஐக்கியமாகும் விஷயமும் இல்லை. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. சிருஷ்டி சக்கரம் ஆதி அந்தமின்றி சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. உலகத்தின் வரலாறு புவியியல் எப்படி திரும்பவும் நடக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. மனிதர்கள் அதாவது ஆத்மாக்கள் தன்னுடைய தந்தை படைப்பவரையும் கூட தெரிந்திருக்கவில்லை. அவரை ஓ இறை தந்தையே என்றும் நினைவு செய்கின்றார்கள். எல்லைக்குட்பட்ட தந்தையை ஒருபோதும் இறை தந்தை என்று சொல்ல முடியாது. இறை தந்தை என்ற வார்த்தையை மிகவும் மரியாதையோடு சொல்கிறார்கள். அதாவது அவரைதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர் என்று பாடுகிறார்கள். ஒரு பக்கம் அவர் துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர் என்று சொல்கிறார்கள். மற்றும் இன்னொரு புறம் ஏதாவது துக்கம் ஏற்படுகிறது அல்லது குழந்தை இறந்து விடுகிறது என்றால் ஈஸ்வரன் தான் சுக துக்கத்தை கொடுக்கின்றார் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஈஸ்வரன் என்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டார் என்று சொல்கிறார்கள். என்ன செய்துவிட்டான்? மகிமை பாடும்போது ஒன்று பாடுகிறார்கள். பிறகு ஏதாவது நடக்கிறது என்றால் ஈஸ்வரனை திட்டுகிறார்கள். ஈஸ்வரன் குழந்தை கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். பிறகு அவர் திரும்பி பெற்றுக்கொண்டார். ஏன் அழுகிறீர்கள்? ஈஸ்வரனிடம்தான் சென்றுள்ளார். சத்தியுகத்தில் யாரும் ஒருபோதும் அழுவது இல்லை. அழுவதற்கான அவசியம் எதுவும் இல்லை என்று பாபா புரிய வைக்கிறார்.
ஆத்மா தன்னுடைய கணக்கு வழக்குகளின்படி சென்று நடிப்பை நடிக்க வேண்டும். ஞானம் இல்லாத காரணத்தினால் மனிதர்கள் எவ்வளவு அழுக்காகிறார்கள். புத்தியில் பைத்தியம் போல் ஆகிவிடுகிறார்கள். ஏ பாபா, மம்மா இருந்தாலும் அல்வா சாப்பிட வேண்டும், முரளி கேட்க வேண்டும் என்று கூறுகின்றார். பற்றற்றவர்களாக ஆக வேண்டும். நம்முடையவர் ஒரு எல்லையற்ற தந்தை, வேறு யாரும் இல்லை. குழந்தைகளுடைய நிலை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். மோகத்தை வென்ற மகாராஜாவின் கதையை கேட்டீர்கள் அல்லவா? இவை அனைத்தும் கட்டுக்கதைகளாகும். சத்யுகத்தில் ஒருபோதும் துக்கத்தின் விஷயம் நடப்பதில்லை. அக்கால மரணமும் நிகழ்வதில்லை. நாம் காலனின் மீது வெற்றி அடைகிறோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். பாபாவை மகா காலன் என்றும் சொல்கின்றார்கள். காலனுக்கெல்லாம் காலன் உங்களை காலன் மீது வெற்றி அடைய வைக்கின்றான். அதாவது ஒருபோதும் உங்களை காலன் கொண்டு போவதில்லை. காலன் ஆத்மாவை கொண்டு போவதில்லை. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு வேறொன்றை எடுக்கிறது. அதனால்தான் காலன் கொண்டு போய் விட்டான் என்று சொல்கின்றார்கள். மற்றபடி காலன் என்று யாரும் இல்லை. மனிதர்கள் மகிமை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதில்லை. அச்சுதம் கேசவம் என்று பாடுகிறார்கள். அர்த்தத்தை எதையும் புரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லாதவர்களாகிவிட்டார்கள். இந்த 5 விகாரங்கள் உங்களுடைய புத்தியை அநேகம் கெடுத்துவிட்டது என்று பாபா புரிய வைக்கின்றார். மனிதர்கள் பத்ரிநாத் போன்றவற்றிற்கு எவ்வளவு செல்கிறார்கள்? இன்றைக்கு 2 லட்சம் சொல்கின்றார்கள், 4 லட்சம் சொல்கின்றார்கள். பெரிய பெரிய அலுவலர் கூட தீர்த்த யாத்திரை செல்கின்றார்கள். நீங்கள் செல்லவில்லை என்றால் இந்த பிகே நாஸ்திகர்கள், ஏனென்றால் இவர்கள் பக்தி செய்வதில்லை என்று சொல்வார்கள். யார் பகவானை தெரிந்திருக்கவில்லையோ அவர்கள் நாஸ்திகர்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள். யாருமே பாபாவை தெரிந்திருக்கவில்லை. எனவே இது அனாதை உலகம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்குள் எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இந்த முழு உலகமும் பாபாவின் வீடு அல்லவா? பாபா முழு உலகத்தின் குழந்தைகளையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக வருகின்றார். அரை கல்பம் தூய்மையான உலகம் இருந்தது. ராமர் ராஜா, ராம ராஜ்ய பிரஜை, ராம ராஜ்யத்தின் செல்வத்தர் என்றும் பாடுகிறார்கள். பிறகு அங்கே அதர்மத்தின் விஷயம் எப்படி இருக்க முடியும்? அங்கே சிங்கமும் ஆடும் ஒன்றாக நீர் அருந்துவதாக சொல்கின்றார்கள். பிறகு அங்கே ராவணன் போன்றவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? புரிந்து கொள்வதே இல்லை. வெளியில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு சிரிக்கிறார்கள். இப்போது ஞான கடலான தந்தை வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது தூய்மையற்ற உலகம் அல்லவா? தூங்குதலின் மூலம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியுமா என்ன? ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாகுங்கள் என்று அழைக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக பாரதத்தில்தான் வந்தார் அல்லவா? ஞானங்கடலான நான் வந்திருக்கின்றேன் என்று தான் இப்பொழுது கூறுகின்றார். ஷூபாபாவிடம் இருந்துதான் முழு ஞானமும் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அந்த தந்தைதான் வந்து குழந்தைகளுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிய வைக்கின்றார். சாஸ்திரங்களின் அனைத்தும் கட்டுக்கதைகளாக வியாச பகவான் சாஸ்திரங்களை உருவாக்குகின்றார் என்று பெயர் வைத்து விட்டார்கள். அந்த வியாசர் பக்தி மார்க்கத்தவர் ஆவார். இவர் வியாச தேவன் ஆவார். நீங்கள் அனைத்து குழந்தைகளும் சுக தேவர்களாவீர்கள். நீங்கள் துக்கத்தின் தேவதைகளாக ஆகிறீர்கள். சுகத்தின் ஆஸ்தியை வியாசரிடமிருந்து சிவாச்சாரியரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள்தான் வியாசரின் குழந்தைகளாவீர்கள். ஆனால் மனிதர்கள் குழம்பிவிடக் கூடாது என்பதற்காக
சிவனின் குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய உண்மையான பெயர் சிவன் என்பதே ஆகும். எனவே இப்போது பாபா கூறுகின்றார், சிவபாபா முன்னால் அமர்ந்திருக்கும் போது இந்த தேகதாரியையும் பார்க்காதீர்கள். ஆத்மாவே தெரிந்து கொள்ளப்படுகிறது. அதுபோல் பரமாத்மாவையும் தெரிந்து கொள்ளப்படுகிறது. அவர் பரம்பிதா பரமாத்மா சிவன் ஆவார். அவர்தான் வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்குவதற்கான வழியை கூறுகின்றார். நாம் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை என்று கூறுகின்றார். ஆத்மாவை உணரப்படுகிறது, பார்க்கப்படுவது இல்லை. இப்போது நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை உணர்ந்துள்ளீர்களா என்று பாபா கேட்கின்றார். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் அழிவற்ற நடிப்பு ஒரு ரெக்கார்டை போன்று பதிவாகி உள்ளது. ஆத்மாக்களாகிய நாம் தான் ஷரீரத்தை எடுக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முதலில் நீங்கள் தேக அபிமானிகளாக இருந்தீர்கள். இப்போது ஆத்ம அபிமானிகளாக இருக்கின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகளை எடுக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை. இந்த நாடகம் எப்போது ஆரம்பமானது என்று சிலர் கேட்கின்றார்கள். ஆனால் இது அனாதியானது ஆகும். துவக்கம் முடிவு ஒருபோதும் அழிவதில்லை. இதனை உருவாக்கப்பட்ட அழிவற்ற உலக நாடகம் என்று சொல்லப்படுகிறது. எனவே தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் புரிய வைக்கின்றார். புத்திக்கு ஞானம் கிடைக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்காக பாபா சித்திரங்களை உருவாக்கியுள்ளார். மிகவும் சகஜமானது ஆகும். இவர்கள் திரிமூர்த்தி பிரம்மா சித்திரங்களை உருவாக்குகின்றார்கள். மிகவும் சகஜமானது ஆகும். இவர்கள் திரிமூர்த்தி பிரம்மா சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். பிரம்மாவையும் ஏன் திருமூர்த்தி என்று சொல்கின்றார்கள்? தேவ் மகாதேவ் ஒருவரை மற்றவரை விட மேலே வைத்திருக்கின்றார். அர்த்தம் என்பதை தெரிந்திருக்கவில்லை. பிரம்மா எப்படி தேவதை ஆவான்? பிரஜாபிதா பிரம்மா இங்கே இருக்க வேண்டும் அல்லவா? இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. நான் இந்த ஷரீரத்தின் பிரவேசமாகி இவர் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். இவரை என்னுடையவராக ஆக்குகின்றேன். இவருடைய நிறைய பிறவிகளின் கடைசியில் வருகின்றேன். இவர் கூட 5 விகாரங்களை சந்நியாசம் செய்கின்றார். சந்நியாசம் செய்பவர்கள் யோகி, ரிஷி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்போது ராஜ ரிஷியாகி உள்ளீர்கள். நீங்கள் 5 விகாரங்களை சந்நியாசம் செய்துள்ளீர்கள். எனும்போது சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு சத்தியம் செய்கின்றார்கள். முக்கிய விஷயம் விகாரமாகும். சிவபாபா படைப்பவர். அவர் புதிய படைப்பை படைக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவர் விதை ரூபமாக சச்சித் ஆனந்த கடலாக ஞான கடலாக இருக்கின்றார். ஸ்தாபனை, விநாசம், பாலனை எப்படி செய்கின்றார்கள் என்பதை பாபா தெரிந்திருக்கின்றார். மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை. பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் உலகத்தை அழித்து விடுவீர்கள் என்று உடனே சொல்லிவிடுகிறார். உங்களுடைய வாய் இனிமையாகட்டும். இவர்கள் விநாசத்திற்கு பொறுப்பாகி உள்ளார்கள் என்று சொல்கின்றார்கள். இவர்கள் சாஸ்திரங்களிலோ பக்தியையோ குருமார்களையோ ஏற்பதில்லை. அவர்களுடைய தாதாவை தான் ஏற்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் பாபா இவரை கூறுகின்றார், இது தூய்மையற்ற சரீரம். நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கின்றேன். தூய்மையற்ற உலகத்தில் யாரும் தூய்மையானவர்கள் இல்லை. மனிதர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதை சொல்கின்றார்கள். இப்போது கேள்விப்பட்ட விஷயங்களினால்தான் பாரதம் துர்கதி அடைத்திருக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின்
அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தியை அடைந்து சுகத்தின் தேவதையாக ஆக வேண்டும். அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். ராஜ ரிஷியாக ஆவதற்கு அனைத்து விகாரங்களையும் சந்நியாசம் செய்ய வேண்டும். இரண்டாவது, படிப்புதான் உண்மையான டானிக் ஆகும். சத்கதி அடைவதற்கு கேள்விப்பட்ட விஷயங்களை விட்டுவிட்டு ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஒரு பாபாவிடம் மட்டுமே கேட்க வேண்டும். மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். வரதானம், தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்து சதா புன்சிரிப்புடன் இருக்கக்கூடிய ஞான சொரூபம் ஆகுக. தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்து சதா புன்சிரிப்புடன் இருக்கக்கூடிய ஞான சொரூபம் ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் ஞான சிந்தனை செய்து அதனுடைய சொரூபம் ஆகின்றார்களோ அவர்கள் சதா புன்முறுவலுடன் இருக்கிறார்கள். சதா புன்முறுவலுடன் இருப்பது, இதுதான் பிராமண வாழ்க்கையின் உண்மையான சொரூபம். தெய்வீக குணங்கள் தன்னுடைய பொருள், அவகுணம் மாயாவின் பொருள். அவர்கள் தீய சகவாசத்திற்கு வந்து விடுகிறார்கள். மேலும் தனது சர்வ சக்திவானின், அதாவது ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்ற நிலையில் நிலைத்திருந்தால் சதா புன்முறுவலுடன் இருப்பர். ஏதாவது அசுர அல்லது வீணான சங்கல்பத்திற்கு முன்னால் வருவதற்கு தைரியம் இருக்காது. ஸ்லோகன்: சம்பூர்ண தன்மையின் லட்சியம் முன்னால் வைத்தால் எண்ணங்களில் கூட எந்த விதமான ஈர்ப்பும் ஈர்க்காது. சம்பூர்ண தன்மையின் லட்சியம் முன்னால் வைத்தால் எண்ணங்களில் கூட எந்த விதமான ஈர்ப்பும் ஈர்க்காது. அவ்யக்த இஷாரே: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷ தன்மையின் மூலம் வெற்றியில் முழுமையானவர் ஆகுங்கள். ஒற்றுமைக்கான ஒரு ஆன்மீக தாயத்தை சதா தன்னுடன் வைப்பது. மரியாதை கொடுப்பதுதான் மரியாதை பெறுவது. இந்த மரியாதையின் குறிப்புதான் வெற்றிக்கான அழிவற்ற குறிப்பு ஆகும். வார்த்தைகளில் வெற்றிக்கான ஒரே ஒரு மந்திரம், முதலில் நீங்கள். இந்த மகா மந்திரம் மனதில் உறுதியாக இருக்கட்டும். சரியான ரூபத்தில் முதலாவதாக நான் என்பதை நீக்கி மற்றவர்களை முன்னேற்றுவதுதான் தன்னை முன்னேற்றுவது ஆகும். இந்த மகா மந்திரத்தினால் முன்னேறி வெற்றியை அடைந்து கொண்டே இருங்கள். இந்த மந்திரம் மட்டும் சதா கூடவே இருந்தால் பிரத்யக்ஷதாவின் முரசு ஒலிக்கும். ஓம் சாந்தி.